டித்வா புயலை பொறுத்தளவுக்கு இப்பொழுது காரைக்கால் பகுதியில் இருக்கிற கடலை ஒட்டி அதற்கு நேராக தற்சமயம் நிலை கொண்டுள்ளது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர்ந்து வரும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுது வரும் என்ற விவரம் இன்று மதிய அளவில் சரியான தகவலாக இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் வானிலை மையம் சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவுக்கு, அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு புயல் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம். நேற்று இரவு கூட 11 மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டு அறையும் மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டு அறையும் நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு காலையில் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு இல்லாமல் சுமாராக மழை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய மழையாக இல்லை. சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு காலையிலேயே மிக அதிகமான மழை இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அது குறைந்திருக்கிறது. இந்த புயலுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை மதியம் வானிலை மையம் அறிவித்த பிறகு அதை நாங்கள் சொல்லுவதற்கு இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் 38 நிவாரண முகாம்கள் உண்டாக்கியிருக்கிறோம். புதுக்கோட்டையிலே 9, மயிலாடுதுறையில் 2, ராமநாதபுரத்தில் 2, திருவாரூர் 4, தஞ்சாவூர் 2, நாகப்பட்டினம் 10, ராணிப்பேட்டை 1, செங்கல்பட்டு 1, விழுப்புரம் 7. அதில் 2393 பேர்களை அதில் நாங்கள் தங்க வைத்திருக்கோம். அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டுக்காக அந்த அடிப்படையில் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் என்று குறித்து பார்க்காமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கிற கணக்கு இந்தியர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். அதில் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு இருக்கா என்பதெல்லாம் சரியான கணக்கிட்டு அதை அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கு வேண்டிய வேலைகளை செய்கிறோம். இன்றைக்கு காலையில் ஏர்போர்ட் அங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கிறது. ஃப்ளைட்டு கிளம்பி திருப்பி நிற்கின்றது. நம்முடைய இங்கே கிளைமேட் சரியில்லை இருக்காது. அநேகமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இங்கே வானிலை சரியாக இல்லாத காரணத்தால் தான் விமானங்கள் புறப்பட முடியாமல் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இன்னைக்கு 3 பேர் இறந்திருக்காங்க. 3 பேர் எப்படி இறந்திருக்காங்கன்னா, தூத்து நேற்று சாயங்காலம் வரைக்கும் இல்லை. தூத்துக்குடியில் 1 சுவரை இடிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் சுவரை இடிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க. மயிலாடுதுறையில் ஒரு 20 வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கார்கள். மொத்தம் 3 பேர் உயிரிழப்பு நேற்று மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது. கால்நடை இறப்பு மொத்தம் 149. குடிசைகள் வீடுகள் சேதம் 234. நம்மிடம் SDRF NDRF என்று சொல்லி ஏற்கனவே 28 குழுக்கள் இருந்தது. இப்பொழுது 10 குழுக்கள் வந்திருக்கிறது. அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களும் சேர்த்து 38 பேர் நம்ம கைவசம் தயாராக இருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கும்.